காதுல பேசுதே, கழுத்துல போட்ட தாலிதான் காவியம் பாடுதே. நெற்றி சுட்டியாடும் உச்சந்தலையில் பொட்டு வச்சதாரு நான் தானே. அத்திமர பூவும் வச்சப்படுமா, பக்கத்துணையாரு நீதானே. நாங்கள் எங்களோட ஜேர்னியை 8 இயர்ஸாக கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். இப்போ இன்னொரு நியூ லைஃப்க்கு ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். இந்த ஜேர்னி எப்படி ஸ்டார்ட் ஆச்சுன்னா, காலேஜ்லேருந்து ஸ்டில் நான் தான் ஃபஸ்ட் ப்ரப்போஸ் பண்ணேன். அந்த ஃபஸ்ட் ப்ரப்போஸ் எப்படின்னா, ஒரு ஃப்ரெண்டாக, அது ஃப்ரெண்டாகவும் சொல்ல முடியாது, அது ஒரு இன்பிட்வீனில் நான் ப்ரப்போஸ் பண்ணது. ஒரு டேர் கேம் மாதிரி தான் ப்ரப்போஸ் பண்ணதெல்லாம். அண்ட் தென் அது அவர் செகண்ட் ப்ரப்போஸ் பண்ணது June 3rd வந்து ப்ரப்போஸ் பண்ணார். இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் ஆச்சு. ஒரு நல்ல பாண்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு எங்களுக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆச்சு. நல்லா க்ரியேட் ஆகி இப்போ ஒரு 8 இயர்ஸ் நல்ல ஜேர்னி. நல்லா என்னை பார்த்துக்குருவார். நான் எப்படி இருக்கணும்னு நினச்சேனோ அதுக்கும் மேலே என்னோடய ஃபாதர் மாதிரி. எங்களோட ஜேர்னி வந்து 8 இயர்ஸ் ஆயிடுச்சு. டில் நவ் இப்போ வரைக்கும் அவர் என் மேலே காட்டுற கேர் வந்து குறையலை. எப்பயுமே ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி பார்த்தாரோ அதே மாதிரி தான் இப்போ வரைக்கும் பார்த்துக்கிறாரு. எந்த ஒரு சுச்சுவேஷன்லையும் ஒரு இடத்துலையும் விட்டு கொடுத்ததில்லை.
ஸ்டில் நான் 8 இயர்ஸ் எப்படி ஸ்டார்ட் பண்ணேனோ எண்ட் வரைக்கும் அப்படி தான் இருக்குது. டில்னும் வேறு இப்போ புது ஜேர்னி நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். அதாவது மேரேஜ் லைஃப்பை, அது வந்து லவ் லைஃப்பில் இருந்துச்சு, இது மேரேஜ் லைஃப். இன்னுமே அப்படி தான் பார்த்துப்பாரு, நல்லா பார்த்துப்பாரு. நானும் அவரை நல்லா பார்த்துக்கணுன்னு இருக்கேன். தேங்க்யூ. லவ் யூ ராஜேஷ். ஹாய் ஜனனி. நம்ம லவ் பண்ணி இதோட 7 வருஷம் கம்ப்ளீட் ஆகி 8 வருஷம் நமக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. 8 வருஷம் ஜேர்னியில் நம்ம எவ்வளோ ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஸ்ட்ரகிளையும் சரி, பிஸ்னஸ்லேயும் சரி, ஓனாவும் சரி, பிரியிற அளவுக்குலாம் சண்டை போட்டிருக்கோம். திருப்பி நம்ம சேருவோமான்னு நினச்ச இதெல்லாம் சென்னையில் அந்த லைஃப் இருக்குது. நம்ம என்ன நினச்சோமோ அதெல்லாம் சக்ஸஸ் பண்ணியிருக்கோம். எவ்வளோ ஸ்ட்ரகிள், எவ்வளோ எல்லாமே ஒன்றா தான் ஃபேஸ் பண்ணியிருக்கோம். ஒன்றை நான் தனியாக விட்டதில்லை, என்னை நீ தனியாக விட்டதில்லை. என்ன சொல்கிறதுன்னு தெரில. 8 வருஷம் எப்படி போச்சுன்னு தெரில. இன்றைக்கி வந்து மேரேஜில் வந்து நிற்கிறோம். எவ்வளோ ஃபேமிலி ப்ராப்ளம் எல்லாத்துலேயும் சரி, எவ்வளோ எதிர்ப்பை தாண்டி வந்து நம்ம இந்த இடத்துல நிற்கிறோம். இனிமேல் கண்டிப்பாக மேரேஜ் லைஃப்பை நம்ம சக்ஸஸ்ஃபுல்லாக கொண்டு போய் நம்ம எல்லாத்துக்கும் ப்ரூவ் பண்ணணும். ஐ லவ் யூ ஜனனி.